Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான தந்திரிக முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான், பட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட். இதை நீங்கள் செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே 21 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரியும். செய்து பாருங்கள் நம்பிக்கையோட. என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட பணம் எப்போதுமே புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், பணத்தட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சுக்கிர ஹோரை அல்லது குரு ஹோரையை எடுத்துக்கோங்க. அந்த ஹோரையில் நீங்கள் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை புதன்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் சுக்கிர ஹோரை அல்லது குரு ஹோரை இல்லை ரெண்டுத்துலையுமே நீங்கள் அந்த ஹோரையில் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஒரு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி பண்ணணுன்னா, ஒரு கிளாஸ் பாட்டில் வாங்கிக்கோங்க புதுசாக கடையில். அந்த பாட்டிலில் நீங்கள் இந்த சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமிக்கக்கூடிய பணத்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதன் மேல் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, அவ்வளோதான். இதை வந்துட்டு அந்த பணத்தின் மேல் போட்டு அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. டெய்லியுமே ஓப்பன் பண்ணி அதில் பணம் போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ 21 டேஸ்லேயே உங்கள்கிட்ட பணம் வந்துட்டு நல்லா கையில் புழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் இதை செஞ்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டா இருக்கோம்னா இருக்காது. நீங்கள் இதை மாதிரி செஞ்சிட்டு இருக்கப்போய் உங்களுக்கான வருமானம் வருவதற்கான அதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக அமையும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சுக்கிரனாலே கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போடுறது மூலமாக உங்களுக்கு பணம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பல மடங்கு பெருகுவதற்கான ஒரு சாஸ்திர ஐதீகம் தான் அது. நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணம் போடுறீங்க. அதுவும் சுக்கிர ஹோரை குரு ஹோரையில் தான் போடணும். அதுவே பழக்கமாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதும் அதில் வச்சுக்கோங்க, போடுறதும் அதுவே ரெகுலராக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி போடுறீங்க இல்லையா, அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நறுமணத்தை நமக்கு கொடுக்கும். அந்த பணத்திலும் அந்த வாசனை அடிக்கும். நம்ம திறந்து மூடுறப்போ வாசனை வரும். இந்த வாசனை பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒரு வாசனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாசனை பிடித்து போய் அங்கேவே தங்கிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறப்போ நம்மக்கிட்ட குறைவு என்பது இருக்கவே இருக்காது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி.